வணக்கம். இது கேள்விக்களம். இலவச சுனாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகள் இலவசங்களால் நிரம்பி வழிகின்றன. ஆம் ஆத்மி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கடந்த காலத்தில் இது போன்ற வாக்குறுதிகளை தந்தார்கள் என்றால் இப்போது அவர்கள் தங்கள் வாக்குறுதிகளை புதுப்பித்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி பெண்களுக்கு மாத உதவித்தொகை 2100 ரூபாய், 60 வயது தாண்டியவர்களுக்கு இலவச சிகிச்சை, கோயில் பூஜாரிகளுக்கு மாதம் 18,000 ரூபாய், ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ், இலவச மின்சாரம், குடிநீர், கல்வி என்பது அவர்களுடைய வாக்குறுதி. காங்கிரஸ் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபாய், இலவச ரேஷன், 500 யூனிட் வரை இலவச மின்சாரம், பெண்களுக்கு மாதம் 2500, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 8500. இலவசங்களை எதிர்த்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி புதிய உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறது. பெண்களுக்கு 2500 ரூபாய் மாதத்துக்கு உரிமை தொகை, கேஸ் சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம், ஹோலி பண்டிகை தீபாவளி வந்தால் கேஸ் சிலிண்டரே இலவசம், கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருளோடு 21,000 ரூபாய் நிதி, அடல் கேன்டீனில் 5 ரூபாய் சாப்பாடு என்று வழங்கியிருக்கிறார்கள். ஒரு வகையில் மக்கள் நல திட்டங்களுக்காக அதிக நிதி ஒதுக்கி செயல்படுவோம் என்பது அவர்களுடைய பார்வையாக அது இருக்கலாம். போட்டி போட்டுக்கொண்டு இந்த திட்டங்களை அறிவிப்பது எதனால்? கடந்த கால ஆட்சியின் செயல்பாடுகள், கொள்கை கோட்பாடுகளை பேசுவதை ஒரு புறம் என்றால், அதை விஞ்சி இலவச அறிவிப்புகள் முன்வைக்கப்படுவது என்பது ஜனநாயகத்தில் என்ன செய்தியை சொல்கிறது? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் லேண்ட் ஆஃப் ஃப்ரீபீஸ், எதை எடுத்தாலும் இலவசமாக கொடுத்து விடுவார்கள் என்று எள்ளி நகையாடிய தேசிய கட்சிகள், வலதுசாரிகள் இன்று அவர்களும் இந்த இடத்தை வந்து அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது ஜனநாயகத்தில் சொல்லும் செய்தி என்ன என்கிற பல கோணங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள், டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு VS சந்திரசேகர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஷெல்வி, திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஷஃபி சுலைமான், தமாகவினுடைய மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா, அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயரஞ்சன் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு ஜெயரஞ்சன், சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு வந்துட்டா மகாராஷ்டிராலையும் பார்த்தோம், சத்தீஸ்கரில் பார்த்தோம், ஜார்க்கண்டில் பார்த்தோம், ஒவ்வொரு இடத்துலையும் கூடுதலாக அந்த ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறத பார்க்குறோம். கர்நாடகாவில் தொடங்கி கேரளா மட்டும்தான் விதிவிலக்கு அப்படின்னு இன்னைக்கு தேதிக்கு சொல்லலாம் போல் இருக்கு. இது எதை காட்டுது? இலவசங்களை ரெவடி கல்ச்சர்னு சொன்னவங்களும் அதே இடத்துக்கு வந்து நிற்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சக்தி மகத்தான சக்திங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பிளாட்ஃபார்ம்லேருந்து உலக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 நினைக்கிறேன். ஆமாம், அது வந்து ஆகஸ்ட் 18. அதில் ஒரு ரிப்போர்ட், நியூஸ் ரிப்போர்ட். எப்படின்னா, நமது தலைமை அமைச்சர் இப்போ ரேவடி கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம இளைஞர்களுடைய எதிர்காலத்தை எப்படி சீரழிக்கிறது, சீர்குலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களெல்லாம் இலவசம் கொடுத்து மயக்கி ஏமாத்துறாங்க. உண்மையாக செய்ய வேண்டிய பணி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது? நம்மளால் வி வில் நெவர் பில்ட் நியூ ஹைவேஸ், புதிய சாலைகளை அமைக்க முடியாது, புதிய விமானத்தளங்களை கட்ட முடியாது, புதிய பாதுகாப்பு நிலையங்களை உருவாக்க முடியாது. அதெல்லாம் உங்களுக்காக செய்ய வேண்டிய பணிகள். அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இப்படி இலவசங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள்னு பேசினது நம்ம தலைமை அமைச்சர் தான். ஆனால் அதற்கு பிறகு உடனே 5 மாநில தேர்தல்கள் வந்தபோது என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதே மாதிரி நம்மளை தமிழ்நாட்டு அரசியலை மிக எள்ளி நகையாடினாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இலவச பூமி, லேண்ட் ஆஃப் ஃப்ரீ பீஸ் அப்படின்னு சொன்னாங்கள்ல, அவர்கள் எல்லோரும் வாயை அடைச்சி போகிற அளவுக்கு அவங்க பல திட்டங்களை அறிவித்தார்கள். அப்போ ஏன் அவர்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். பொருளாதாரத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட, வளர்ச்சி இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, வறுமை குறைந்திருக்கிறது, அதுவும் உண்மைதான். ஆனால்
என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற புள்ளிவிவரம் எதை சொல்கிறதுனாக்கா, இந்த உலகத்திலேயே மிக ஏற்றத்தாழ்வு அதிகமுள்ள நாடுகளில் 2வது இடத்தில் இருப்பதாக இந்தியா இருப்பதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த அளவுக்கு என்ன இருக்குனாக்கா, இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்பொழுது, அதுவும் குறிப்பாக அடித்தட்டு மக்கள், கிட்டத்தட்ட 50 விழுக்காடு மக்கள் கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் சுற்றி பார்த்தாங்கன்னு வச்சுங்க, என்னடா நமக்கு வந்து அன்றாட பொழப்பே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய பெரிய கார்களும், அது என்ன ஒவ்வொரு காரும் 80 லட்சம் 90 லட்சம் கோடி ரூபாயில் போகிற கார்கள், அதுக்கெல்லாம் டிமாண்ட் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இன்னொரு பக்கம் டேட்டாவை பார்த்தோம்னாக்கா சூப்பர் ரிச் வாங்குகிற வீடுகள் 100 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வீடுகள்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஹை டிமாண்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நமக்கு பார்க்கும்பொழுது சாமானியன் என்ன நினைப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் நம்மளும் ஒரு குடிமகன் தானே, ஏன்னா நம்ம வந்து நம்மள்ட்ட வாக்கு வாங்கிட்டு போய் அங்கே அரசியல் ஆட்சி நடத்துகிறாங்க, ஆனால் நடக்கக்கூடிய வளர்ச்சியினுடைய பலன்கள் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது, அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்தான் என்று சொன்னால் என்ன ஆக முடியாதுன்னா ஓட்டு வாங்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபடுகிறார்கள். அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு தமிழ்நாட்டில் செஞ்சதெல்லாம் அவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல என்னென்னா ரொம்ப மேம்போக்கான பார்வை அது. தமிழ்நாட்டில் செய்வது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது தான் நம்மளுடைய கைடிங் பிரின்சிபிள். அந்த சோஷியல் ஜஸ்டிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தற்காலிகமான ஒரு டெம்பரரி மெஷர் இதெல்லாமே. ஆனால் அந்த இது இருக்குது பாருங்கள், சோஷியல் ஜஸ்டிஸுங்கிறது தான் லாங் டேர்மில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அதுதான் நம்ம வந்து தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். 60-70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் செய்தனுடைய விளைவு தான் இன்றைக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது பரவலாக்கப்பட்டு ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட வளர்ச்சியாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிலேருந்து செலக்டிவாக சில இடத்த மட்டும் பிக் பண்ணி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எதை நம்ம குற்றம் சாட்டினார்களோ, அவர்களுக்கு எது புரியவில்லையோ அது இப்பொழுதும் அவர்களுக்கு புரியவில்லைங்கிறதான் அது காட்டுகிறது. என்ன காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்கள் எல்லோரும் பேச மறுப்பது என்னென்னு யோசிச்சு பாருங்களேன். சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசவே மாட்டாங்க. அதற்கு பதிலாக இந்த மாதிரி இலவச திட்டங்களை மட்டும் அறிவித்து விட்டு அவர்கள் வாக்கு வாங்கி கொண்டு போய்விடலாம்னு நினைக்கிறார்கள். அதுதான் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மோடி சொன்ன மாதிரி, நம்ம தலைமை அமைச்சர் சொன்ன மாதிரி, அது வந்து நீண்ட காலத்தில் அவர்களுக்கு பெரிய சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதை செய்யும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களை என்ன செய்யணும், அதுக்கு உண்டான கேப்பபிளான ஆட்களாக மாற்றணும். கல்வியை வந்து பரவலாக்கணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதெல்லாம் செய்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து என்ன ஆகும்னா சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னாக்கா என்ன ஆகும்னா, அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அது எதுவுமே நடக்காது. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து நல்ல எண்ணத்தில் சொல்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரேவடி கல்ச்சர்னு சொல்லிவிட்டு நம்மளால் சாலை போட முடியாது, பாலம் கட்ட முடியாது, ஏர்போர்ட் கட்ட முடியாது அப்படின்னு அதை எதுக்கு அவர்கள் சொல்கிறார்கள்? அதை நம்ம மக்களுடைய நலனுக்காக சொல்கிறார்களா? எப்படி நேற்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி வந்திருக்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, திருச்சி மதுரை ஹைவே வந்து அதானியிடம் கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு. இப்போது இவர்கள் பாலம் கட்டணுங்கிறாங்க, ரோடு போடணுங்கிறாங்க, ஏர்போர்ட் கட்டணுங்கிறாங்க, போர்ட் கட்டணுங்கிறாங்க. ஒரே ஒரு விவரம் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. 2019 முதல் ஏர்போர்ட்டை வந்து தனியார் மயமாக்குறதுல அதானி குழுமம் இறங்குனதில் இது வரைக்கும் அவர்கள்ட்ட 8 ஏர்போர்ட் போய் சேர்ந்துருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இருக்குல்ல, அது 15 துறைமுகங்கள் வந்து அதானி குழுமத்திடம் போயிருக்கிறது. எப்படி என்னென்னா, மக்களுக்காக இதெல்லாம் செய்வதாக நம்ம தலைமை அமைச்சர் சொல்கிறார். ஆனால் மக்களுக்காக செய்கிறாரா அல்லது அவர் நண்பருக்காக செய்கிறாரா என்பது மிகப்பெரிய கேள்வி. அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இவர்களுக்கு வந்து இந்த ரேவடி கல்ச்சர்னு பேசும்போது அவர்கள் ஏதோ கொள்கை சார்ந்து பேசிட்டாங்கன்னு நீங்கள் எதோ நினச்சிட்டு இருக்கீங்க. அவர்களுக்கு கொள்கை சார்ந்து எந்த இதுவும் நிலைப்பாடு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை கைப்பற்றுவது அப்படிங்கிறதுக்காக எதையும் செய்வது தான். இப்போ இதை வந்து நம்ம என்ன நீங்கள் ஹிப்போக்ரஸின்னு சொல்லலாம். ஹிப்போக்ரஸி வந்து இந்த ஃப்ரீபீஸில் மட்டும் இல்லை, குடும்ப அரசியல்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுலையும் ஹிப்போக்ரஸி தான் இருக்குது. இப்போ எத்தனை இடத்துங்களில் வந்து அவருடைய கட்சி கூட்டணி வைத்துக்கொள்வதோ அல்லது வந்து அவர்கள் கட்சியிலேயே அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதோ அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இலவச எதிர்ப்பது அப்படிங்கிறதே வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவாக எனக்கு தெரியவில்லை. அது வந்து அந்த பணம்லாம் நம்ம வந்து வேறு எதுக்கும் பயன்படுத்தணும். எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பணத்தை நமக்கு வேண்டியவர்களுக்கு மடைமாற்றுவதற்கு என்ன திட்டங்களை வகுக்கலாம் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு செயல்படுவது தான். அதுக்கு மக்களை வந்து கேவலப்படுத்துறது. என்ன கேட்டதுன்னா, நீங்களாம் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிட்டீங்க, நீங்கள் பிச்சை எடுத்து தான் நீங்கள் வாழணுமா அப்படின்னு அவனை கேவலப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய தொடர்ந்த பயணமாக இருக்கிறது அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. அதை பொறுத்த வரைக்கும் ஜெயரஞ்சன் 3 விஷயம் சொல்கிறீங்க. ஒன்று, மக்கள் சக்தியினுடைய மகத்தான வலிமையை இது காட்டுது. ரெண்டாவது, ஏழை பணக்காரனுக்கான வித்தியாசம்ன்றது மலைக்கும் மடுவுக்கும் அதிகரிச்சிருச்சு. எனவே ஏழைகளுடைய கோபத்தை தணிப்பதற்கு இது மாதிரி ஏதாவது ஒன்றை மாதம் உங்களுக்கு பணம் தர்றோம் அப்படின்றது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. சமூக நீதியோடு
இணைக்கப்படாத இது மாதிரியான தற்காலிக திட்டங்கள் அப்படின்றது தொலைநோக்கு பார்வை இல்லாது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை அப்படியே பண்ணுறாங்கன்னு பார்க்க தேவையில்லை. அதுலேயும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொன்று மக்கள் நலனுக்காக செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்கன்றீங்க. என்னுடைய இன்னொரு புரிதல், என்னோட கேள்வின்றது வந்து, ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகத்தான் வாக்குறுதிகள். எதை சொன்னால் மக்கள் இன்ஸ்டண்ட்டாக கவரப்படுவாங்க, எதை சொன்னால் மக்கள்கிட்ட அது எடுபடும் அப்படின்ற ஒன்று. கெஜ்ரிவால் ஒன்று சொன்னார்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு அவர் மீண்டும் சொல்கிறப்ப அதுக்கு நம்பகத்தன்மை கூடுது. இப்போ இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் உரிமை தொகை தருவது அப்படின்ற ஒன்று இப்போ இனிமேல் இந்தியாவில் ஒரு அக்செப்டட் காமன் ஃபினாமினா இது மாறிடுச்சா? இனி வரக்கூடிய நாட்களில் மாத உரிமை தொகை அப்படின்ற ஒன்று பெண்களுக்கு நிரந்தரமாக இருக்க போகுது, அதிலிருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாதுன்ற கட்டத்துக்கு வந்துட்டோமா? அப்படி தான் வந்திருக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எதை செய்ய தவறுறோங்கிறது இல்லை, அதுக்கு வந்து ஒரு மாற்று வழியாக இது இருக்குது. என்ன இப்போது அதிகார பகிர்வு எடுத்து பாருங்களேன். அதிகார பகிர்வு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நேர்முக வரி விதிக்கும் உரிமைகள் எல்லாம் ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது. மாநிலங்களுக்கு என்ன இருக்குன்னா மறைமுக வரி மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளேயே அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அவரிடம் இருக்கிறது இந்த வரியின் வசூல் பண்ணி அவர்களுக்கு உரிமை தொகையாக கொடுப்பது என்பது. ஆக்சுவலாக என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மலைக்கும் மடுவுக்குமான ஏற்றத்தாழ்வு அதிகமாகி கொண்டு இருக்கிறதுங்கும் போது அதை டேக்கிள் பண்ணுற அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது. டைரக்ட் டாக்ஸஸ் அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ டைரக்ட் டாக்ஸஸ் அவர்கள் நிறைய கலெக்ட் பண்ணி அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரிகளிலும் ஜிஎஸ்டிக்கு மேலே போடுற செஸ்ஸின் வழியாகவும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மக்களிடமிருந்து மேலும் மேலும் தான் சாதாரண மக்களிடமிருந்து தான் பணம் பெறுவதில் தான் பெரிய முஸ்தீபு காட்டுகிறார்களே ஒழிய, அதற்கு அதே சமயத்தில் அந்த பணத்தை வாங்கி இந்த பெரும்பணக்காரர்களுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ முதல்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, கார்ப்பரேட் டாக்ஸினுடைய இதை குறைச்சாங்க. எந்த ரேட்டில் கட்டியிருந்தாங்களோ அதை குறைச்சாங்க. அடுத்தது அதை விட பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை எதை சொல்லி குறைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த பணத்தை அரசுக்கு வரியாக கட்டுவதற்கு பதிலாக அவர்கள் முதலீடு செய்வார்கள்னு சொன்னாங்க. அந்த முதலீடு நடக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் நடக்கலை. இன்னும் அவங்க என்னென்னமோ சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நீங்கள் வாங்க எங்களால் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோன்ட்டு. இப்பொழுது வரை தனியாரிடமிருந்து முதலீடு பெரிய அளவில் வரவில்லை. அது ஒன்று. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், ப்ரொடக்ஷன் அதிகமாக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கார்ப்பரேட் டாக்ஸை குறைச்சது இல்லாமல் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்னு சில செக்டார்ஸை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பல ஆயிரம் கோடிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஒன்றிய அரசு. இதெல்லாம் எப்படி எதன் பெயரில் நடந்து கொண்டு இருக்குன்னா, வளர்ச்சிங்கிற பேரில், இந்தியாவில் உற்பத்திங்கிற பேரில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சாதாரண மக்கள் என்ன செய்கிறார்கள்னு கேட்டிங்கன்னா, மேலும் மேலும் அவர்கள் வந்து பிழியப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எந்த 28% டேக்ஸ் எதுக்கெல்லாம் போடுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள். கார்ப்பரேட் டேக்ஸில் இந்த ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி டேக்ஸ் ரெஜிம் எங்கேயாவது இருக்குமா? அப்போது இவர்கள் உண்மையான இஷ்யூ அதை அட்ரஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? அதை பண்ணாத பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், மக்கள் வந்து இதை பற்றி கோவப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை இவர்கள் செய்ய வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். மக்களுடைய கோபத்தை, மக்களுடைய கிளர்ச்சியை மக்கள் கிளர்ந்து எழுந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக ஒரு குறுக்கு வழியில் இதை செய்கிறாங்க அப்படின்ற கோணத்துக்கு அரசியல் கட்சிகள் தள்ளப்படுறாங்க அப்படின்ற ஒன்றுக்கு போகிறீங்களான்னு கேட்குறீங்க. இல்லை அரசியல் கட்சிகள் தள்ளப்படுறது இல்லை. அதில் இல்லை அந்த பொறுப்பில் யார்கிட்ட போய் சேருதுன்னு பாருங்க. அறிவிக்கிறதுல ஒன்றிய அரசு அறிவிக்கல. அதான் அதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம். கட்சி வேணால் பாஜகவாக இருக்கலாம், ஆனால் யாரிடம் தள்ளப்படுகிறது இந்த வேலைகள்லாம் கேட்டிங்கன்னா, மாநிலங்களிடம் தள்ளப்படுகின்றன. மாநிலங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ் இருக்காங்கிறதா நான் வர்ற கேள்வி. ரிசோர்ஸஸ் மொபிலைஸ் பண்ணுறதுடைய கெப்பாசிட்டி யாரிடம் இருக்கிறதுனா ஒன்றியத்துக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவ்வளோ வேலை இருக்காங்க. டைரக்ட் டாக்ஸஸ் நீங்கள் மாப்பப் பண்ணுறதை பண்ணாமல் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் வழியாக நீங்கள் அறிவிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டேட் இருக்கக்கூடிய லிமிடெட் கெப்பாசிட்டியில் எவ்வளோ செய்வாங்க அவங்க? ஸோ மாநில கட்சிகள், மாநில அரசுகள் அவங்க தலையில் இது மொத்த பேர்டனும் விழுந்துடும். ஒன்றிய அரசுக்கு இந்த பேர்டன் இல்லை. அப்படி தான் விழுது. ஒன்றிய அரசு எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஒன்றிய அரசு எப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒன்றிய அரசு அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி வழியாக பெருமளவில் பணத்தை மொபிலைஸ் செய்வது, மாநிலம் பகிர்ந்து கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் என்று பெருநிறுவனங்களுக்கு வாரி வழங்குவது, அதற்கு பிறகு கார்ப்பரேட் டாக்ஸை குறைப்பது அப்படிங்கிற வகையில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர, அவர்கள் இது போன்ற வேலைகளில் என்ன வேலைகளை செய்கிறார்கள்? ஒரு வேலையும் செய்கிறதில்லை. ஆக்சுவலாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதுக்கு உண்டான அலோகேஷனே கட் பண்ணுறாங்க. சரி, இது முடிவற்ற ஒன்றா போகுமா? இதனுடைய தாக்கம் அப்படின்ற ஒன்று வரக்கூடிய காலங்களில் மாநிலங்களுடைய நிதிச்சுமையை அதிகரிக்கிறதோடு நின்றுமா?
இன்னொன்று தேர்தல் வாக்குறுதி அப்படின்னா இதை சொல்லிட்டா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஜனங்களை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களா ஒவ்வொரு கட்சியும்? அதெல்லாம் நம்ம வரலாறு, நீங்கள் தமிழ்நாடு வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். எப்படி அப்படின்னா ஜனங்களை நீங்கள் அது மாதிரி நினைக்கவே முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடந்த போன தடவை அந்த 2வது தடவை அதிமுக ஜெயிச்சதற்கு முன்னால் எத்தனை தேர்தல் நடந்திருக்குன்னா, எவ்வளவு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, மக்கள் நல திட்டங்கள். ஆனால் ஒரு முறை கூட இருந்த அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதே இல்லை. அதுதான் அந்த வரலாறு. அப்போது அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேணும்னாக்கா, ஆந்திராவில் இப்போ அனுப்பிச்சாங்கல்ல இவரை யாரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். அது எப்படி நடந்தது? ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவர் சொன்னார் தெரியுமா, என்ன ஆச்சு நான் செஞ்ச வேலைகள்லாம், நான் செஞ்ச உதவிகள்லாம் என்ன ஆச்சு, என்ன மக்கள் இப்படி என்னை புறந்தள்ளிட்டாங்கன்னா, அதனாலலாம் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கலாம் ஒன்றும் அவசியமும் கிடையாது. எல்லாரும் தாங்க அறிவிக்கிறாங்க. ஏன் ஒரு கட்சி ஜெயிக்குது, ஒரு கட்சி ஜெயிக்க மாட்டேங்குது? அது சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு பதில். நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ நிரம்பி வழிகிறதுன்ட்டு, உங்களோட துவக்க உரையில் சொன்னீங்கல்ல, தேர்தல் அறிக்கை, ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நிரம்பி வழிகிறது என்னன்ட்டு மக்கள் நல திட்டங்கள் அறிவித்து. ஆனால் மக்கள் ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்க இன்னொரு கட்சியை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. யார் இருந்தாலும் செய்ய போகிறாங்கன்னு அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் மக்கள் ஏன் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கலாம் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது என்பது இந்த டைரக்ட் லிங்க் இருக்குல்ல, இந்த மாதிரி அறிவிக்கிறதுக்கும் எலக்ட்ரல் அவுட்கம்மும் அது ரெண்டும் இல்லைங்கிறது தான் அது சுட்டி காட்டுது நமக்கு. ஸோ எந்த முடிவுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்றீங்க. உங்களுடைய பங்கேற்புக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. திரு மனோகர் பாஷா சார், டெல்லி எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் துடிக்கிறத பார்க்க முடியுது. 27 வருஷம் ஆச்சு பிஜேபி கையை விட்டு அந்த மாநிலம் போய். அது கொண்டு வர்றதுக்காக கொண்டு வராங்களா? இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் கேட்டிருக்கிறாரு, இலவசங்கள் நாட்டுக்கே நல்லதில்லைன்னு பிரதமர் மோடி ஒரு காலத்தில் சொன்னார். இப்போ இந்த இதை அறிவிக்கிறாங்க. அப்போ நான் சொன்னது தப்புன்னு பிரதமர் ஒப்புக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று, அவர் ஒப்புதலோடு தான் அறிவிக்கிறாரா நட்டான்னு கேட்குறாரு. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில் சில வாக்குறுதிகளை தருகிறார்கள் என்று சொன்னால், பிரதமருடைய ஒப்புதல் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா அறிவிக்க மாட்டார். பிரதமருடைய ஒப்புதலோடு தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சூப்பர் பவர் என்று சொன்னால் பிரதமர் மோடி தான். அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எதையும் அறிவிக்க முடியாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏதோ புதிதாக இலவசங்களை அறிவிக்கிறார்கள் என்றல்ல. முன்னாடி பேசிய திட்டக்குழு துணைத் தலைவர் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். சமூக நீதியோடு தான் எந்த திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்தவுடனே ஏழை குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக இலவச கல்வியை கொண்டு வந்தார். இலவச கல்வியை கொண்டு வந்த காமராஜர் இலவச கல்வியை கொண்டு வருவதன் மூலமாகவே மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை. ஒரு முறை அவர் ஒரு கிராமத்திற்கு போகின்ற பொழுது 2 மாணவர்கள் காய்ந்த தலையோடு மாடு வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து ஏன் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தைகள் சொன்னார்கள், எங்களுக்கு யார் சாப்பாடு தருவார்கள் என்று. உடனே தலைவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து, நான் பிச்சை எடுத்தாவது இந்த குழந்தைகளுக்கு மதிய உணவை தருவேன் என்று சொல்லி தலைவர் காமராஜர். இதில் 2 விதமாக சொல்கிறாங்க சார். இப்போ சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் வந்து கல்வியை இலவசமாக கொடுங்க, ஹெல்த் கேர் மருத்துவ வசதிகள் எல்லாம் இலவசமாக கொடுங்க, அதெல்லாம் எசென்ஷியலு. நீங்கள் வந்து சைக்கிள் கொடுக்கறது, டிவி கொடுக்கறது, மாதம் மாதம் பணம் கொடுக்கறது, இதெல்லாம் ஆடம்பரம், இப்படி பார்க்குறவங்க சில பேர் இருக்காங்களே சார். நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் 1000 ரூபா மகளிர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால், புதுவையில் வந்து அன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருந்தபோது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் மாத உதவித்தொகை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டம் பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி ஆட்சி தான் புதுவையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் பிரதமருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த திட்டம் அங்கே அமுல்படுத்தி இருக்க முடியாது. ஆக இன்றைக்கு வந்து ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது நீங்கள் கூட சொன்னீங்க, கல்வி இலவசமாக தரணும், சுகாதாரம் இலவசமாக தரணும்னு. இன்றைக்கி பாரத பிரதமர் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சை இலவசமாக. நம்ம ஊர்லேயும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ரொம்ப காலமாக இலவசமாக தானே தர்றோம். அவங்க ஊரில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே கட்டணும், எய்ம்ஸுக்கு காசு கட்டணும். இல்லை, எக்ஸ்ரே எடுத்தா எய்ம்ஸில் போய் எக்ஸ்ரே எடுத்தா காசு கட்டணும். தனியார் மருத்துவம் எந்தெந்த மருத்துவமனையில் பிரதமருடைய இந்த இலவச மருத்துவ திட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பட்டியலையே கொடுத்திருக்கிறார்கள். எனவே 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவச சிகிச்சை தர வேண்டும். இப்போது தமிழக அரசினுடைய முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்கிறது. அதுபோல் பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதைப் போல எதிர்காலத்திலே மருத்துவம் என்பது இலவசமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை
தனியார் மருத்துவமனையை நாடித்தான் செல்ல வேண்டும் என்று இல்லை. அரசு மருத்துவமனைகள் கூட தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக சிகிச்சை வழங்குகிறார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் காங்கிரஸோ பிஜேபியோ அல்லது ஆம் ஆத்மியோ அப்படி அல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களை கவர்வதற்கு தேர்தல் வாக்குறுதிகளின் மூலமாக இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவித்து அதன் மூலம் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அதிலே பாரதிய ஜனதா கட்சி மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லோரைப் போலவும் அவர்களும் வாக்குறுதியை தருகிறார்கள். அந்த ஜோதியில கலந்துட்டாங்க. நீங்க யாரை எதை சொல்லி திட்டினாங்களோ அவங்களும் கடைசியா ஜோதியில ஒரு வழியா கலந்துட்டாங்க. காலத்தின் கட்டாயம் என்று உருவாகிவிட்டதற்கு பின்னால் எல்லோரும் அந்த உதவிகளை செய்தால்தான் மக்களுடைய வளர்ச்சி. சரி, 3 பேருமே 2500 2000 சொல்றப்ப அதுல யார மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அது மட்டும் கிரைட்டேரியாவா இருக்க போதான்ற கேள்வி வருது. இந்த சந்திரசேகர் சாரோட கேட்டு இந்த இலவசங்கள் நீங்கள் வழங்கினாலும் கூட மக்கள் யார் வந்தால் சரியாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து தான் வாக்களிக்கிறார்கள் என்பதை தமிழகத்திலே பல தேர்தல்களில் நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் 96 மரியாதைக்குரிய தலைவர் மூப்பனாரும் டாக்டர் கலைஞரும் கூட்டணி வைத்தபோது அன்றைக்கு சொன்னது இருப்பதிலேயே தேர்தல் அறிக்கை தான் இன்றைக்கு ஹீரோவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் நல திட்டங்களை அன்றைக்கு அறிவித்தார்கள். அந்த தேர்தல் அறிக்கை தான் வெற்றிக்கே காரணமாக இருந்தது. எனவே மக்கள் எது செய்யக்கூடியதோ அதை தீர்க்கமாக முடிவெடுத்து யார் செய்வார்கள் என்பதையும் தீர்மானித்து தான் வாக்களிக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 3 கட்சிகள் சொல்லியிருந்தாலும் மாற்றம் தேவை என்கின்ற அடிப்படையிலே டெல்லியிலே ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு அமையும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. சரி, திரு சந்திரசேகர் சார், 3 விஷயம் கேட்கணும். ஒன்று, இந்த நாடே இப்போ லேண்ட் ஆஃப் ஃப்ரீபீஸ், முந்தி தமிழ்நாட்டை லேண்ட் ஆஃப் ஃப்ரீபீஸ்னாங்க, இப்போ இந்தியாவே லேண்ட் ஆஃப் ஃப்ரீபீஸ்னு மாறிடுச்சா? தமிழ்நாட்டில் இலவச டிவி கொடுத்த காலகட்டங்களில் கார்ப்பரேட் பாடிஸ், ஃபிக்கி மாதிரியானவங்க, அசோச்சே மாதிரியானவங்க அல்லது பிங்க் பேப்பர்ஸ் வணிக பத்திரிகைகள்லாம் கொச்சையாக எழுதினாங்க. ஃப்ரீபீஸ் அப்படின்னு அதை அழைச்சாங்க. வரிப்பணம் வீணாகுது, அரசியல் கட்சிகள் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க, பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸை போட்டு நான் பொருளாதாரத்தை பாழாக்குறாங்க அப்படிலாம் கரித்து கொட்டினாங்க, காட்டமாக விமர்சித்தாங்க. இன்றைக்கி தேசிய கட்சிகளே அந்த வழிக்கு வந்த பிறகு ஒரு கார்ப்பரேட் பாடியும் இன்றைக்கி அதை பற்றி எந்த விமர்சனமும் செய்கிறதில்ல. ஏன் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, பீகார் மாதிரி இடத்துல, ஜார்க்கண்ட் மாதிரி இடத்துல அறிவிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, டெல்லி இந்தியாவினுடைய தலைநகரம், படித்தவர்கள் நிறைந்த இடம், அதிகார வர்க்கம் வாழும் இடம், அங்கேயே இது மாதிரியான இலவசங்களை சொல்கிற இடத்துல தான் டெல்லியோட நிலைமையும் இருக்கா? வணக்கம் குணா. வணக்கம். நீங்கள் சொன்ன இந்த லேண்ட் ஆஃப் ஃப்ரீபீஸ் பற்றி நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மறைந்த தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவராக இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த ஃப்ரீபீஸ் என்ற திட்டங்களை அறிவித்தார். அந்த தேர்தலில் அதற்கு அறுவடையும் இருந்தது. ஆனால் அப்போது நீங்கள் சொல்கிற அந்த பிங்க் பேப்பர்ஸ்லாம் கூட கிண்டல் பண்ணாங்களே ஒழிய, அதே பிங்க் பேப்பர்ஸும் அந்த திட்டத்தினால் எப்படி எக்கானமியில் ஒரு சைடு எஃபெக்ட் உண்டு, ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸ் உண்டுன்றது நிறைய எழுதினாங்க. எப்படி டெலிவிஷனும் அப்புறம் மற்ற ஏதோ ஒரு பொருள்கள், இந்த பொருட்கள்லாம் அந்த செக்டரில் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒரு புதிய உத்வேகத்தை கொண்டு வருகிறது என்று எழுதினார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு காமிக்கிற மாதிரி சிஏஓ ஃபிக்கியோ அப்போ கிண்டல் பண்ணவங்க இப்போ பண்ணுறதில்ல அப்படின்றீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த 10 வருடங்களில் நடந்த மாற்றம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு யூபிஏ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது கூட சிஐஐ, ஃபிக்கி இவங்கெல்லாம் அந்த ஹெச்டிஎஃப்சி சேர்மன் ஒருத்தர் இருந்தார் பரிக்குன்னு, அதே மாதிரி பல பிஸ்னஸ் லீடர்ஸ் இவங்கெல்லாம் யூபிஏ கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போ அரசை பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் அந்த அரசு ஒன்றும் செய்யாதுன்ற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு. அப்போல்லாம் அந்த அரசு மற்ற இந்த மாதிரி ஒரு தனி மனிதர்
சுதந்திரத்தையோ பத்திரிகை சுதந்திரையோ இந்த பெரிய அளவு தாக்குதல் நடத்தவில்லை என்ற அந்த ஒரு தைரியத்தில் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் எந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸாவது எக்ஸப்ட் ஒரு ராகுல் பஜாஜோ இல்லை வேறு யாரோ பேசினா உண்டே ஒழிய வேறு யாராவது நீங்கள் எப்பயாவது பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் இப்போல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜ் முந்தானத்து கூட ஒரு பெரிய ஃபிக்கி அட்வர்டைஸ்மெண்ட் டெல்லியில் எல்லா பேப்பர்லேயும் இருந்து எப்படி பிரதமர் பாரத பிரதமர் அவர்கள் விக்சித் இந்தியா, தட் இஸ் வளரும் இந்தியா என்று எப்படி அவர் 2044 கோல் வச்சுருக்காரு. அதுன்னு அவங்க அவர் ராகுல் காந்தி சொன்னார் ரீசெண்டாக ஒரு வாட்டி. இந்த எனக்கு வந்து சில இண்டஸ்ட்ரி லீடர்ஸ்லாம் ப்ரைவேட்டாக பேசும்போது நாங்கள் பயப்படுறோம், எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது, ஓப்பனாக வியூஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குதுன்னு சொன்னார்கள். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலே வராது. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க இந்த அரசு இருக்கிற வரையில் அனாவசியமாக எதுக்குடா பேசணும், எதுக்கு அரசோட வம்பை விலைக்கு வாங்கணுன்ட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அவர் திரு ஜெயரஞ்சன் சொன்னார் நல்ல விளக்கமாக, அது பை அண்ட் லார்ஜ் ஐ அக்செப்ட் ஆல் இஸ் வியூஸ். ஆனால் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவரே ஒத்துக்கொண்டால் போல் இந்த இலவசங்கள் இதெல்லாம் வந்து ஒரு 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 சேல் பை டேட் உண்டு. இப்போ ஏற்கனவே நீங்கள் மகாராஷ்டிராவில் இந்த லாட்லி பஹன் ஸ்கீமோட ஒரு லட்கி பஹன் ஸ்கீம்னு ஒரு கொண்டு வந்தாங்க. அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அவர்கள் அந்த மகாயுத்தி பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு. ஆனால் அரசு பதவிக்கு வந்த உடனேயே அவங்க ஃபினான்ஸ் செக்ரட்டரி அப்புறம் அஃபிஷியல்ஸ்கிட்டேருந்து வந்த நியூஸ் என்னென்னா, இந்த திட்டத்தை எப்படி முறையாக செயல்படுத்துவது, அதை பெனிஃபிஷரிஸை எப்படி கட் டவுன் பண்ணணும், புதுசாக ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அரசுகளுக்கே தெரிகிறது இந்த இலவச திட்டங்கள்லாம் ரொம்ப நாள் முடியாது. ஏன்னா மக்கள் பணத்துலேருந்து தான் நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மக்கள் பணம் எவ்வளோ வரும்? உங்கள் ஏற்கனவே இவர் சொன்ன மாதிரி மாநிலங்களுக்கு வரி வசூலிக்கும் தகுதி கெப்பாசிட்டி குறைந்து கொண்டு வருகிறது. மத்திய அரசுக்கு அது அதிகமாக கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு போடுகின்ற அந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸில் எவ்வளோ போடுறோமோ அதுலேருந்து ஒரு ஃபார்முலாவை தான் கொடுக்குறாங்களே ஒழிய அதுக்கு மேலே கிடையாது. அதனால் அவங்க இது சென்ட்ரல் பட்ஜெட்டில் செஸ் எல்லாம் போட்டு மாநிலங்களோட நிதியை ஷேர் பண்ணாத எப்படி அமாஸ் பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு இது மாநிலங்களுக்கு இது ஒரு சேலஞ்சிங் டைமாக தான் இருக்கும் இன்னும் வர. அதனால் அவங்க நீங்கள் சோஷியல் ஜஸ்டிஸு மற்றபடி பொருளாதார பிரச்சனைகளை கைக்கொண்டு வேலைவாய்ப்பு அப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து மாநிலங்களும் இதை முனைந்து செயல்பட்டால்தான் நீங்கள் கொடுக்குற இலவசங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாட்டினா வெறும் இலவசத்தை வச்சே ஓட்ட முடியாது. அடுத்தது டெல்லிக்கு வருவோம். டெல்லியிலையும் இப்போது பிஜேபி இவர் சொன்ன மாதிரி 22 அவர் ரேவடின்னு சொல்லி கிண்டல் பண்ணார் பிரைம் மினிஸ்டரு. ஆனால் கிண்டல் பண்ணி ஒரு 6 மாதத்துலேருந்தே அவங்க வந்த எல்லா எலெக்ஷன்லேயும் அவங்க பிஜேபியும் இதே ரேவடிகளை இதே இலவசங்களை தான் இன்ஃபேக்ட் மிக மிஞ்சிய அளவில் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது பயனும் கிட்டுகிறது. அதனால் அது ஒரு இரட்டை வேடம் சொல்லலாம். ஆனால் இப்போ டெல்லியில் டெஃபினெட்லி 26 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு. இவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஒரு 11 வருஷம் ஆச்சு அந்த டெல்லியிலிருந்து அரசிலிருந்து அகற்றப்பட்டு. ஆம் ஆத்மி கட்சி ஒரு 2 முறை 3 முறை பெருமளவில் வெற்றி பெற்று டெல்லியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு இஷ்யூ என்னென்னா, ஆம் ஆத்மி கட்சி எந்த ஒரு ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அவர்களுக்கே இப்பொழுது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர்கள் மீது
எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அது எந்த அளவுக்கு தில்லி மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்க்க வேண்டும். ஆனாலும் இந்த இலவசங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகச்சிறப்பான ஒரு வேலையை செய்துள்ளது. எப்படி என்றால் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ வாட்டர் மற்றும் பள்ளிகளை மேம்படுத்துவது, அப்புறம் தெருமுனை ஹெல்த் கேர், மொஹல்லா கிளினிக், தெருமுனை ஹெல்த் கேர் வந்து அப்படின்னு கொண்டு வந்து அவங்க ஒரு 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 புது புது திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு ஒரு நல்ல தாக்கம் இருக்கிறது. அந்த ஊழல் குற்றச்சாட்டு அதை எதிர்த்து இவர்கள் நடத்திய அரசு அதனுடைய பர்ஃபார்மன்ஸு எப்படி போட்டி போடும் என்று தெரியும். அது எலெக்ஷன் வந்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் ஆம் ஆத்மா பர்ஃபார்மன்ஸ் ஆன் கிரவுண்டு அதை வந்து குறை சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த ஒரு எப்படி ஹெல்த்கேர் எஜுகேஷன்ல வேலை பார்த்துருக்காங்க. ஆனா அவங்களால அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு வந்திருக்கிறத எப்படி எதிர்கொள்ள போறாங்க, மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலன்றீங்க. திரு செல்வியோட கோணத்தை கேட்கலாம். திரு செல்வி. இல்லை ஃப்ரீ பீஸுன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் மாற்றியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ பீஸ் இப்போ கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரீ பீஸும் திட்டங்களெல்லாம் ஏற்றுனாலும் அதில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டரை கேட்டால் தான் எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியும். எலக்ட்ரிசிட்டி எத்தனை முறை ஏற்றணும்னு தெரியும், பஸ் கட்டணத்தை எத்தனை முறை ஏற்றணும்னு தெரியும், பால் விலை உயர்வு எத்தனை முறை ஏற்றணும்னு தெரியும். இப்போ நீங்கள் அடுத்தது ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ நீங்கள் இப்போ டெல்லியில் கொடுத்தா ஏற்ற மாட்டீங்களான்னு. ஏற்றி தான் தீரணும். மக்கள் தலையில் தான் கட்சியில் கை வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். டெல்லியில ஒன்றிய அரசாங்கத்தோட வரி பகிர்வுல கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மாநிலங்கள் வந்து இவ்வளவு வரி ஏத்தாம சமாளிச்சிடலாம். இதுதான் ஒரே வேடிக்கையா இருக்கு. ஜிஎஸ்டி உடைய வரி விகிதாச்சாரம் எந்த காலத்தில் ஒரே அக்செப்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலில் போய் உட்கார்றாங்க. இவங்களுக்கு வரி வரலன்னா இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. உதயச்சந்திரன் சார் வந்து ஐஏஎஸ்ஏ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எல்லா வரியும் கரெக்டாக எங்களுக்கு வந்துடுதுன்னு. அப்புறமா கொடுக்கலன்னா நீங்கள் உதயச்சந்திரன் சார் சொன்னது பொய்யான்னு நான் கேட்க வேண்டியது இருக்கும். நான் என்ன கேட்குறேன், ஒரு அதிகாரி சிஎம் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு எங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மற்ற கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து 28%ன்னு இவங்க பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 28% அன்றைக்கே அப்போஸ் பண்ணி அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இது 5% தான் கொண்டு வரணும்னு இவங்க அப்போஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எவ்வளோ வரி வந்தாலும் மத்திய அரசுக்கு போகக்கூடிய வரிகள் போக மீதியெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ எந்த இடத்துல வசித்தாலும் இப்போ என்னன்னா இந்தியா முழுவதும் மற்ற இடத்துலேருந்து வரக்கூடிய வரி தான் சிலது காலம் எடுத்து வருதே தவிர ஆன் த ஸ்பாட்டு தமிழ்நாட்டில் வசூலிக்கக்கூடிய அத்தனை ஜிஎஸ்டியும் அந்த டேட்டுக்கு வருதுன்னு தான் உதயச்சந்திரன் சாருடைய ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். பேட்டியே இருக்குது, நான் ஏதோ பேப்பர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஃப்ரீ பீஸ் கொடுத்தாலும் கர்நாடகாவுடைய ஃப்ரீ பீஸ் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருந்ததை நாங்கள் ஒரு நோட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன தான் ஃப்ரீ பீஸ் இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டியை மக்கள் தோற்கடித்ததும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கணும். ஏன்னா அதே போல் நான் என்ன கேட்குறேன், ஃப்ரீ பீஸுக்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள், ஃப்ரீ பீஸால் வளர்ச்சி தடைப்படும் என்பது எங்கள் கட்சியுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. ஆனால் நாங்கள் மட்டும் ஃப்ரீ பீஸே இல்லாத இந்த ஃப்ரீ பீஸ் கும்பல் கிட்ட நாங்கள் எல்லா வாட்டியும் தோத்துன்னு இருக்கிறது எப்படி உதத்தில் நாயம்? எல்லாத்தையுமே ஃப்ரீ பீஸ் கும்பல்ட்டீங்க, நீங்கள் அந்த கும்பலில் ஒரு இதை ஐக்கியமாயிட வேண்டியதான் சார். நான் என்ன கேட்குறேன், மக்கள் திருந்துற வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் இது தப்பு அப்படின்னு அட்மிட் பண்றீங்க, இது தப்பு, அந்த தப்பை நாங்கள் செய்யறோம், மக்கள் நீங்க உணரல. இதை கேளுங்க, இது வந்து ஏழைகளுக்கு தேவை, ஏழைகளுக்கு தேவைன்னா பெண்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது வந்து பெண்கள் உரிமை தொகைன்றது நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அது வந்து பெண்களுக்கு முக்கியம். ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா வேலையும் பால் வேலையிலேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுலேருந்து வீட்டு வரியிலேருந்து, ஏன் நீங்களும் தான் இருக்கிறீங்க, நீங்களும் தான் சம்பாதிச்சிருக்கீங்க. இப்போ வந்திருக்கிற ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் எவ்வளோ வரி போகிறோம், நம்ம வீடுக்கு ஓன் ஃப்ளாட்டுக்கு நம்ம ஓன் வீட்டுக்கு பழைய வரிக்கும் இப்போ எவ்வளோ கட்டுறோன்றது பார்க்குறோம். ஸோ இந்த வரியெல்லாம் யாருக்குன்னா நடுத்தர மக்களுக்கு நிறைய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் என்ன பண்ண முடியும், ஒரு சார் மக்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்து இந்த நாட்டில் வந்து வழியை ஏற்ற வேண்டி இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ பீஸ்ன்றது
கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயத்தை இடம் பிடிச்சிருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இப்போ தான் பொருளாதார நிபுணர்லாம் சொன்னாங்க, இது கொஞ்ச நாட்கள் இருக்கும், அதற்கப்புறம் இது வந்து கொஞ்ச நாளில் காணாத போகும். அந்த காணாத போகக்கூடிய வரைக்கும் வந்து பிஜேபி மட்டும் தனியாக இருந்து இல்லை நாங்கள்லாம் வரமாட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் ஓட்டு வாங்கின்னு ஆட்சியில் ஒரு இப்போ கர்நாடகாவில் பண்ணீங்க. கர்நாடகாவில் இவங்க அந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் கொடுக்குறச்சு நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளில் நிறைய பார்க்கணும். எக்ஸாம்பிள் எப்படி சஃபி சாரோட சுஃபி சுலைமான் கருத்தையும் கேட்டுடலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 வாசகத்தை மட்டும் என்னை படிக்க அனுமதிங்க. आजकल हमारे देश में मुफ्त की रेवड़ी बांटकर वोट बचाने के कल्चर लेने के बनसच कोशिश हो रहा है। ये रेवड़ी कल्चर देश की विकास के लिए बहुत घातक है। इस रेवड़ी कल्चर से देश के लोगों को और ख़ास करके मेरे लियाओं को बहुत सावधान रखने की ज़रूरत है. அப்படின்னா இது பேசுனது வந்து அப்படின்னா என்ன சார் சொல்லிடுறேன். இது இதுக்கு விளக்கமாக சொல்லிடுறேன். இது பேசுனது வந்து 2 வருஷம் முன்னாடி மேடையில் ரொம்ப ஆக்ரோஷமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள். இன்னைக்கு முனவர் அண்ணன் சொல்கிறாரு அவரு தான் பவர் சோர்ஸு, அவருக்கு தெரியாமல் இது வந்திருக்காதுன்னு. வெக்கப்படணும் இல்லையா ஒரு பிரதமர்? நம்ம இப்படி பேசிட்டோமேடா 2 வருஷம் முன்னாடி. என்ன சொல்லிருக்காருன்னா, வர வர இந்திய நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு எப்படி வாக்கு சேகரிக்கணுமே தெரியலை, இலவசங்களை மட்டுமே சொல்லி வாக்கு சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஓட்டுக்காக மட்டுமே இலவச தருது வந்து நம்ம நாட்டுக்கு அவ்வளோ பெரிய கேடு, எதிர்கால சமூகம் வந்து இலவசத்தை மட்டுமே நம்பிக்கை போயிட்டு இருப்பாங்க, இதை வந்து இதோடு நிறுத்தணும், இதுதான் என்னோட இதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதை இப்போ மோடி அவர்கள் டெல்லியில் போய் எப்படி பேசுவார்? என் கேள்வி அதுதான். இப்போ மோடி அவர்கள் இதே விஷயத்தை, ஏன்னா மாற்றி மாற்றி பேசல, அவர் ஒன்றும் பெரிய அவர் வித்தியாசமான ஆள் கிடையாது. ஏன்னா தேவனுடைய குழந்தை நானும்பாரு, திடீர்னு இப்போ ரீசெண்டாக வந்து நானும் சாதாரண மனுஷன் தான், நான் என்ன கடவுள் குழந்தையாலும் கேட்பாரு. எனக்கு என்னென்னா சார், இப்போ தே ஹவ் அனௌன்ஸ்டு 2500 ஃபார் விமன்லாம் ஓகே வச்சு, என்னென்னா ஃபீமேலை பார்த்து இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு சார், விமன்ஸை பார்த்து ரொம்ப பயம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க கொஸ்டின் வருது. ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டேட்ஸ் திஸ் கொஸ்டின் ஹஸ் ரைஸ்ட். தமிழ்நாட்டில் விமன் சென்ட்ரிக்காக, விமன் எம்பவர்மெண்ட்டாக இவ்வளோ விஷயம் நடக்குது, அப்போ நாங்கள்லாம் என்ன தக்காளி தொக்கான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த விமன் எம்பவர்மெண்ட் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது மீதி உள்ள ஸ்டேட்ஸ்லாம் இவங்களால எந்த மாயஜாலமும் பண்ண முடியல. அப்போ என்ன செய்யலான்னு பார்க்கும்போது டிஎம்கேயை ஃபாலோ பண்ணுவோம், டிஎம்கே என்ன செய்கிறாங்கன்னு இப்போ ஃபாலோ பண்ணுவோம், ஏன்னா அதுதான் சக்ஸஸ்ஃபுல் மாடலு, அதை ஃபாலோ பண்ணுறது வேறு வழி கிடையாது, நமக்கு அதை பண்ணி தான் ஆகணுங்கிறத முன்னெடுத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி செல்வி இதை குறுக்கிடுறாரு. அதாவது ஏற்கனவே நாங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் வேகனா யோஜனால 1000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். 2000 ஆமா போய் ரெக்கார்டுக்கு போய் எடுத்து பாருங்க. இல்ல தப்பு. ஆமா நீங்க போய் பாருங்க, சிவராஜ் சௌகான் கொடுத்திருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாமே நாங்க என்ன கேக்குறோம், எல்லாத்துக்கும் காப்பி மாடல் அடிச்சிருந்தா எப்படி? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் வரேன். நீங்க பேசும்போது நான் பேசவே இல்ல, பர்மிஷன் கேட்டு என்னெல்லாம் புரோட் அவுட்டிங்க. இருங்க, என்னன்னா அண்ணன் பேசும்போது ஆயுஷ்மான் பாரத்ல வந்து 60 வயசுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து இலவசமாக தராங்க. ஆயுஷ்மான் பாரத்தே மிகப்பெரிய ஃபெயிலியர் சார். ரீசன் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் அங்கே 3 முக்கியமான விஷயம். இட் ஹேஸ் ஆன்டி விமன் பயஸ். தட் ஸ்கீம் ஹேஸ் ஆன்டி விமன் பயஸ், ரொம்ப முக்கியம். விமன் என்ரோல்மெண்ட் ரொம்ப கம்மி ஆயுஷ்மான் பாரத்தில், திஸ் இஸ் ரெக்கார்ட். ரெண்டாவது, ரூரல் ஏரியாஸ் ஆர் பீன் நெக்லெக்டட். ரூரல் ஏரியாஸ் ஆயுஷ்மான் பாரத் கிடையவே கிடையாது. மூணாவது, பிரைவேட் செக்டர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி நாட் இன்வால்வ்டு. இப்போ உங்களுக்கு பிரைவேட் செக்டர் இன்வால்வ்மெண்ட் இல்லாம, உமன் இன்வால்வ்மெண்ட் இல்லாம, ரூரல் செக்டர்ஸோட இது இல்லாம, வாட் சார்ட் ஆஃப் ஸ்கீம் இஸ் தட்? அதை வச்சு நீங்க 5 லட்சத்துக்கு நீங்க இது தரேன்னு சொல்றீங்க, மீதி 5 லட்சம் யார் தரணும்? எவிடன்ஸோட பேசணும் சார். நான் தரேன் சும்மா நான் தரேன் சார். நான் மேடை ரொம்ப நல்லா தட்டேன். நான் ஜோசியம் கிடையாது, நான் எவிடன்ஸ் தரேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க சார், நான் தரேன் சார். டிபேட் பேசுறோம். அடுத்தது தொழில் நான் கேட்டேன். அடுத்தது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இத பண்ணாங்க சார். இருங்க சார், பாண்டிச்சேரி நீங்க பேசுங்க, நான் பேசுறேன். கருத்து வெயிட் பண்ணுங்க. என்னன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இத பண்ணாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எப்படி பண்ணாங்க, இது ஏன் பண்ணாங்க யோசிக்க வேணாம். ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு விமனும் குசுங்க ஆரம்பிச்சாங்க, ரங்கசாமிய போற இடத்துலாம் பேச ஆரம்பிச்சாங்க. அவருக்கு பயம் வந்துச்சு, அந்த பயம் தான் காரணம். அண்ணன் ஷெல்லி அண்ணன் பேசும்போது இப்படி ஒரு கும்பல் உருவாக்கி இருக்கு, இது எவ்வளவு பெரிய வார்த்தை. ஒரு எல்லா அரசியல் கட்சியும் அந்த கும்பல் கூட சேர்த்து தான் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. சந்திரபாபு நாயுடு அந்த கும்பல் தான்.
அப்படி நிதிஷ்குமார் அந்த கும்பல் தான். அந்த கும்பல்லாம் விரட்டி விட்டுருங்க. அந்த கும்பல் கூட ஏன் உட்காந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? தேவையில்லையே உங்களுக்கு, தனியாக ஆட்சி அமைங்க. அப்புறம் வீட்டு வரி, பால் வரி, நீங்க எல்லாம் கூட்டணியில இருப்பீங்க, நாங்க மட்டும் தனியா நிக்கணுமா? நீங்க எல்லாம் கூட்டணியில உட்காருவீங்க, அடுத்த ரவுண்ட் நீங்க பேசவே மாட்டீங்க சார். அதெல்லாம் நான் அமைதியா இருங்க. அப்போ இது போல எவ்வளவு விஷயம். இந்த நாகரிகம் உங்களுக்கு சொல்லி தரலையா பாஜகல? எப்படி சார் இந்த நாகரிகம் சொல்லி தரலையா பாஜகல? நான் அமைதியா தான் இருந்தேன். பாஜக நாகரிகம் சொல்லி தரலையா? நாகரிகம் மட்டும் ஆட்கள நீங்க எல்லாம் நாகரிகம் மட்டும் ஆட்கள நீங்க எல்லாம் எல்லாரும் நாகரிகம் மட்டும் தான். என்னன்னா நான் சொல்றது என்ன சார், நீங்க சொல்றது தப்பு இருக்கு. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இந்த கும்பல் தான். அவங்களே வச்சிருக்கீங்க கூட. நான் கும்பல் யாரையுமே சொல்லலையே. நான் பாஜகவோட கும்பல்னு சொல்லலையே. நீங்க சொன்ன வார்த்தை தான் அது. அடுத்தது வீட்டு வரி, பால் வரி, இபி பில் எல்லாம் கூட்டிட்டீங்க, இதுதான் காரணம். இப்போ டெல்லியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதுவுமே கூட்ட மாட்டீங்கன்னு நாளைக்கு மோடி அவர்களை ரோட் ஷோவில் ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்க. அதான் சொல்கிறேன் சார். அதுக்கு காரணமும் நீங்கள் தான் சொல்லுங்க. மோடி அவர்களை நாங்கள் கொண்டு வந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான், நாங்கள் கொண்டு வந்த உதய் ஸ்கீம் திட்டம் தான், இதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு எல்லாம் கூடுது. நாங்கள் ஜிஎஸ்டி ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறோம், தமிழ்நாட்டை வதைக்கிறோம், டெல்லியை வதைக்கிறோம், கேரளா வதைக்கிறோம், கர்நாடகா வதைக்கிறோம், வெஸ்ட் பெங்கால் வதைக்கிறோம், மீதி ஸ்டேட்ல ஒழுங்கா வச்சிருக்கோம். காரணம் டெல்லியில நாங்க வந்தாதான் எல்லாம் ஒழுங்கா கொடுப்போம், இல்லனா வழக்கப்படி ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம், உங்க டெல்லி மக்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டோம். தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது சொல்லாம இந்த ஃப்ரீபி ஸ்கீம் மட்டும் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க மட்டும் ஓட்டு வாங்கிட்டு போறது நல்லதான்னு கேட்கிறாரு ஷெல்லி அண்ணன். அதாவது இலவசங்களை கொடுத்துட்டு நீங்க மட்டும் ஓட்டு வாங்க போது நாங்கள் எப்படி விடுவோம்? அப்பனா மிக தெளிவா வர்றீங்க. இப்பதான் தமிழ்நாடு என்றுமே வாக்குக்காக இலவசத்தை கொடுத்ததில்லை. இது வரலாறு. சமூக நீதிக்காகவும் ஒவ்வொரு மனிதனின் சமத்துவத்துக்காக மட்டும்தான் இலவசத்தை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அப்ப நீங்க வாக்குக்காக கொடுக்குறீங்கிறத நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கீங்க. அப்ப நீங்க வாக்குக்காக இந்த இலவசத்தை தரீங்கன்னா உங்களுடைய ஆட்சியை மக்கள் எப்படி நிறுத்துவாங்க? நீங்க கொடுத்தா அது ஓட்டுக்காக கொடுத்தது இல்ல, நிச்சயமா கொடுத்தாங்கன்னா நிச்சயமா கிடையாது. முனவர் பாஷா ஒத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவரோட எண்ணம் அது நிச்சயம். அதாவது தொலைக்காட்சி கொடுத்ததாகட்டும், அரிசி கொடுத்ததாகட்டும், சைக்கிள் கொடுத்ததாகட்டும், காலணி செருப்பு கொடுத்ததாகட்டும், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூட புத்தகம் கொடுத்ததாகட்டும், இலவச மருத்துவம் கொடுத்ததாகட்டும், இலவச கல்வி கொடுத்ததாகட்டும், அது கலைஞர் காப்பீட்டு திட்டம் கொடுத்ததாகட்டும், எதுவா இப்போ மகளிர் உரிமை கொடுத்ததாகட்டும், பேருந்து இலவசம் கொடுத்ததாகட்டும், எதுவா வேணாலும் லிஸ்ட் இட் அவுட். I can justify. This is not for votes. This was for the empowerment and the social justice. அதுதான் அண்ணா ஜெயரஞ்சன் சொன்னார் முதல்ல. சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரிவைல் பண்றதுக்கும் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஆல் அதர் டெவலப்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு ஒன் ஸ்டெப் அவுட் கொண்டு போறதுக்காக செய்யப்பட்ட ஸ்கீம்ஸ் தான். இதை போட்டுக்கொண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மாறி செய்தார்கள் என்பது வரலாறு. இப்போ நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, காப்பி அடிக்கிறீங்கன்னா we are very very well happy and good. ஆனா அதை தயவு செய்து வாக்குக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள் பார்த்தீங்களா? அந்த வகையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் பாஜக ஓட்டுக்காக எந்த தளத்திலும் எவ்வளவு கீழையும் இறங்கும், பாஜக எவ்வளவு கீழே இறங்கும் என்பதற்கான அடுத்த சான்று டெல்லியுடைய தேர்தல் வாக்கு. செல்வி, அதாவது எனக்கு பேச விட்ட டைமே கொடுக்கல நீங்க. சரி பேசுங்க. அதாவது ஒரு மேட்டர் தான் என்னன்னா, தமிழ்நாட்டில் எது பண்ணாலும் மக்கள் நலம், ஆனா நாங்கெல்லாம் பண்ணா சுயநலம். இதுவரை பண்ணது சூப்பரா இருக்கா சார்? இதுவரை என்ன பண்ணீங்க? நாங்க டெல்லிக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க சொல்லுங்க. 3 தடவை ஆட்சியில என்ன செஞ்சீங்க? 3 தடவை ஆட்சியில இருக்கிறோம். அதான் என்ன செஞ்சீங்க? என்ன செய்யாம மக்கள் போட்டாங்க. மக்கள் காசு உருவிட்டீங்க. அது எங்க போச்சு? காசு உருவிட்டீங்க. அது எங்க போச்சு? ஓட்டு போடுறாங்க. அந்த காசு எங்க போச்சு? அப்ப உங்களுக்கு தான போடணும். அது எங்க போச்சு? எங்களுக்கு காசு உருவிட்டோம்னா ஏன் திருப்பி மோடி வராரு? காசு எல்லாம் எங்க போச்சு? திருப்பி மோடி ஏன் வராரு? நீங்க பண்ணது அது ஒண்ணுதான். ஏன் டிமாண்டேஷன் போனவங்க வருத்தப்படணும்? ஆமா, அதுதான் வருத்தப்படும். நாங்க தான் வருத்தப்படுறோம். அந்த காசு எங்க போச்சு? அது போல திருட்டு காசு வச்சு பயப்படணும். கள்ள பணம் வந்துரும், கருப்பு பணம் எங்க போச்சு? அதெல்லாம் கருப்பு பணம் தினம் இருக்குது, கள்ள பணம் இருக்குது. 6000 ரூபாய் எங்க போச்சு? இவங்களுக்கு நாங்க இலவசமா ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப கொடுக்கல. அது எங்களுடைய திட்டத்துல முதல்ல மோடிஜி வந்ததுல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஃப்ரீயா வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்க விவசாயிகளுக்கு யாருன்றது ஃபர்ஸ்ட் தடவை கொண்டு வந்து இலவசமாக 6000 ரூபாய் கொடுத்தது வந்து பிஜேபி. விவசாய கடன் தள்ளுபடி கேள்விப்பட்டீங்களா சார்? உலகத்துல வந்து ஃபர்ஸ்ட் எங்களுது இந்தியாவிலேயே அது மாதிரி ஒரு யாரா பண்றாங்க கேள்விப்பட்டீங்களா? ஒரு விஷயம் வந்து விவசாய கடன் தள்ளுபடி எல்லாத்தையும் நாங்க ஒரே கையெழுத்து முதல் 3 தடவை மக்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. 240 பெர்சன்ட் பேசுறீங்க. சோ எல்லா லெவல்லயும் மோடிஜி உடைய திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து நேஷனல் ஹைவேவா இருக்கட்டும், எல்லா ஊரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், எல்லாத்தையும் திட்டங்கள் வந்து ஒரு இடத்துல போட்டு பதில் சொல்லட்டும். எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான்.
2024 தேர்தல்ல இந்தியா முழுக்க எல்லா மகளிருக்கும் 2020 தரப்படும். இதை ஏன் பாரத மோடி அவர் சொல்ல, பாஜக சொல்லல? இதை சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க ஒத்துக்கொள்வோம். சப்கா சாத் சப்கா விகாஸ் சொன்னீங்கல்ல, அப்ப சப்கா பாஸ் 2500 சப்கா விகாஸ் சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? எங்களுக்கு எங்க இப்பதான் இந்தியால இந்தியால சொல்லுவோம் சொல்றீங்க. சொல்லாம அதுதான் யார் மேட்டர். அதுதான் மேட்டர். ஏன்னா சொல்லாம ஒவ்வொரு இடத்திலும் உங்களோட எல்லா முகம் வெளிப்படுது இல்லையா? இந்தி கூட்டணியில போலி முகம் வெளிப்படுது இல்ல? இந்தி கூட்டணியில ஒவ்வொரு போலி முகம் தான். இந்தி கூட்டணியில ஒரு முகம், ஆந்திரால ஒரு முகம், தமிழ்நாட்டுல ஒரு முகம், கர்நாடகால ஒரு ஆமாங்க. முகம். இந்தியா பன்முகத்தன்மை சார். ஏன் நடுவர் சார், இந்தியா பன்முகத்தன்மை ஒரு முகத்தோட இருக்குதா இந்தியா? சோ ஒரு நாடு ஒரு தேர்தல் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒண்ணு. ஆமாங்க. நேஷனல் எலெக்ஷன் வரைச்ச வேறங்க, இது ஸ்டேட் எலெக்ஷன். அடுத்து தமிழ்நாடு வரைச்ச வேற முகத்தோட வரும். சோ ஒரு நாடு ஒரு தேர்தல். ஓகே, ஒரு நாடு ஒரு தேர்தல் வரும்போது ஒரே ஸ்கீம் ஒரே அறிவிப்பு வந்துருன்றீங்க. ரைட். திரு சந்திரசேகர் சாரோட கோணத்தை திரு சந்திரசேகர் சார், டெல்லி தேர்தல் பத்தி நம்ம விரிவா பேசல. என்ன சார் கள நிலவரம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. எது பிரிடாமினண்டா இருக்கு? கள நிலவரம் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ஒரு புது ஆங்கிள் என்னென்னா, இப்போ காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ரிவைவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த ரிவைவல் அட்டம்ப்ட்டு பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா காங்கிரஸ் வாங்குகிற ஒவ்வொரு ஓட்டும் ஆம் ஆத்மி கட்சிக்கு விழுகிற ஓட்டாக இருந்தால் ஆம் ஆத்மி அதனால் அஃபெக்ட் ஆகும். அதனால் பிஜேபிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டாகுமா என்பது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனாலும் ஆம் ஆத்மிக்கு ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு முதலமைச்சர் முகம் உண்டு. மற்ற 2 கட்சிகளுக்கும் முதலமைச்சர் முகம் இல்லாதனால் மறுபடியும் ஆம் ஆத்மி தன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்டுமா என்று இந்த 2 கேள்விக்குள்ளே தான் இருக்குது ஆன்சரு. ஸோ கெஜ்ரிவால் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்றது அந்த கட்சிக்கான ப்ளஸ். மற்ற முகாம்களில் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, அது வந்து களத்தில் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குன்றீங்க. இதே உங்கள் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். முனவர் சார், உங்கள் நிறைவு கருத்து சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். என்னை பொறுத்தவரை இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு உயர்த்த வேண்டும் வாழ்க்கையில் என்ற நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகளை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சியும் தேர்தல் வாக்குறுதியிலே மகளிருக்கான உதவித்தொகையை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இதை சொல்லியிருக்கிறார்களே தவிர, நண்பர் சொன்னார் ஆயுஷ்மான் பெண்களை எல்லாம் சேர்க்கல, யார் வேண்டுமானாலும் அதில் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று அரசாங்கமே அறிவித்திருக்காங்க. இல்லை, நீங்கள் அரசாங்கமே பயஸ் யாருங்க? நீங்களே ஆயுஷ்மான் பாரத்தோடைய நீங்க எடுத்து பாருங்க, அந்த வெப்சைட்லயே போட்டுருக்கு. யார் வேண்டாலும் ஐடென்டிஃபிகேஷன் பயஸ்லயே ஓடிட்டு இருக்காது. அது அவ்வளவு பெரிய ஃபெயிலியர். இல்ல, யார் வேண்டுமானாலும் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி பதிவு செய்து கொள்கின்றவர்களுக்கு அடையாள அட்டையும் வருகிறது. அதனால நீங்க குறை சொல்லணுன்றதுக்காகவே சொல்லக்கூடாது. சொல்லல, உண்மைதான் சொல்லல. நீங்க போய் பார்க்காம வந்துட்டீங்க. நான் எனக்கே எடுத்திருக்கேன் சார். அதனால நீங்க ஆம்பளை சார், மேடம் வைஃபுக்கு எடுத்திருக்கேன். அதான் நீங்க சேர்த்து வைஃபுக்கு எடுத்திருக்கேன். அதுதான் பிரச்சனை. நீங்க அதாவது நல்ல திட்டங்களாக வரவேற்று இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வரவேற்கிறோம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம சந்திரசேகர் சொன்னதை போல மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலே ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக அங்கே இருக்கிறது. பிரதமர் முதல்வர் முகத்தை வைத்துத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி சிறைக்கும் சென்று இன்றைக்கு ஜாமீனிலே தான் இருக்கிறார். எனவே ஊழலை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலே ஆட்சியை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பலமாக இருக்கிறது. மிக்க நன்றி. உங்கள் எல்லோருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.